ஹாய்! நம்ம சேனல்ல ஆக்னி ரிலேட்டட்காக நெறைய வீடியோஸ் வந்து நான் அப் டூ டேட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி வருது ஆக்னி? ஸோ எதனால ட்ரிகர் ஆகுது? அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எது பெஸ்ட் ரிசல்ட் குடுக்குற ப்ராடக்ட்ஸ்ன்னு தேடி தேடி அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப் டூ டேட் உங்களுக்கு வந்து குடுத்துட்டுருக்கேன். ஸோ இதில ரீசென்ட்டா நான் போட்ட வீடியோஸ்லருந்து சில பல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா நீங்க ஆக்னி ரிலேட்டட்காக நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கடைசியில குழப்பி போயிடுது. எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. எனக்கு தெளிவான ஒரு சஜஷன் வந்து குடுங்க." ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இதே மாதிரி ஆக்னில சஃபர் ஆயிட்டு இருக்க என்னோட பல சிஸ்டர்ஸ்க்காகவும் இத நான் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்றேன். ஸோ இன்னைக்கு இந்த சில பார்மசி ப்ராடக்ட் அண்டு ஒரு சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து நான் ஆக்னில நெறைய ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பேன். ஸோ இத வந்து நம்ம எப்படி டீட்டெயிலா எதுக்கு என்னென்ன மாரி யூஸ் பண்ணணுங்கிறத தான் பார்க்க போறோம். சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்க ஜெய்ஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிசிலிக் சீரம். ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து சாலிசிலிக் சீரம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ஆக்னி ரொம்ப வந்துகிட்டே இருக்கு, காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கு, டைனி பம்ப்ஸ் நிறைய இருக்கு, பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, ஒயிட் ஹெட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்ல வர மொத்த பிரச்சனைக்கும் நம்ம சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ணும். உங்களுக்கு வர ஃப்ரீக்வெண்டா ஒன்று மாற்றி ஒன்று ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும், உங்களோட போர்ஸ் வந்து ரொம்ப கிளாக் ஆகிருக்கு அப்படின்னாலும், உங்கள் போர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சாலிசிலிக் சீரம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு இல்லாமல் சாலிசிலிக் ஆசிட் எந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த பிராண்டில் இருந்து அது வந்து 2% தான் இருக்கும். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். பிகினராக இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போயிட்டிங்கன்னா 4 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட போர்ஸ்குள்ளே டீப்பராக போய் உங்கள் போர்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா பேர் இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து ஃபேஸ் வாஷ்லையும் டோனர்லையெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு பர்டிகுலராக எது செட் ஆகும்னு வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் சீரமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா வந்து சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சியாக மாறிடும். ஸோ அதனாலேயே வந்து புது புது பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகவே ஆகாது. ஸோ அதனால தான் சொல்லிட்டு சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா அது காமனாக உங்களுக்கு சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அது நார்மல் ரொட்டீனாக போயிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து ட்ரீட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த சாலிசிலிக் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதம் ஆகும் உங்களோட ஃபேஸில் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் காட்டுறது. இப்போ எடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குறோம், இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஸோ அதுக்கு இது வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து இது லாங் டைம் பெனிஃபிட். இப்போ நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி 3 மாதம் நம்ம 90 டேஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயில் வந்து நல்லா குறைஞ்சிடும். அதே இல்லாமல் சீபம் செக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது, போர்ஸ் வந்து அடிக்கடி க்ளாக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதை சூப்பராக வந்து சரி பண்ணிவிடும். ஸோ ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னாலும் ஆக்னி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க ஸ்கின்னுக்கும் இந்த சாலிசிலிக் சீரம் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆக்டிவ் ஆக்னி இருக்கிற பிரச்சனைக்காக பார்க்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிளியர் ஜெல், ஸோ இன்னொன்று வந்து செபோ ஜெல். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். செபோஜெல் அண்டு கிளியர் ஜெல். ஸோ இது 2 ப்ராடக்ட்டுமே மெடிக்கல் அண்டு அமேசானில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நைக்காவில் கிடைக்காது, மிந்த்ராலையும் கிடைக்காது. ஏன்னா இது வந்து பார்மசி பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ இது 2மே வந்து நீங்கள் அமேசான் இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். இட்ஸ் வில் கம் அண்டர் 150 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். 30 கிராம் இருக்கும் இது 2மே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மேலே அப்ளை பண்ணுற ஒரு ஆயின்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனோ சரி இல்லை மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையோ உங்களுக்கு புது புது 1, 2 ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது, பீரியட் டைம்ஸில் வர ஆக்னி, ஸோ இந்த மாதிரி 1, 2ன்னு வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஆக்னி மேலே உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிட்டோ இல்லைனா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிட்டோ ஜஸ்ட் ஒரு ட்ராப் எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவ் பெயின்ஃபுல் ஆக்னி இருக்கோ அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இல்லைனா ஆக்னி வரப்போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக நமன்னு இருக்கும்ல, ஆக்னி பெருசாக வளர விடாமல் வச்சுக்கிறதுக்கு இது 2மே ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பேர் வந்து கிளியர் ஜெல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா செபோஜெல். ஸோ இது எந்த ஸ்கின் டைப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 18 எபோவ்லேருந்து யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 16 இருந்தீங்கன்னா கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஆக்டிவ் ஆக்னி மேலே வைக்கணும். ப்ரெக்னன்சி உமன்ஸும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆக்னி மேலே தான் வைக்க போகிறோம், ஹோல் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆயின்மெண்ட். ஸோ இந்த ஆயின்மெண்ட்ட முதல்லயே பார்த்துருந்தேன்னா, நான் என்னோட பல டைம் வந்த ஃபங்கல் ஆக்னிய வந்து சரி பண்ணியிருப்பேன்னு இப்ப தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப லேட்டா தான் நான் இத வந்து வாங்கி ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்த ஹார்மோனல் ஆக்னியா இருக்கட்டும், ஃபங்கல் ஆக்னியா இருக்கட்டும், பாக்டீரியல் ஆக்னியா இருக்கு அப்டின்னா, அது எப்படி ஃபர்ஸ்ட்டு ஃப்ளையர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 தான் வரும். பெயின்ஃபுல்லா இருக்கும், ரெட்டா இருக்கும். அது மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டா இருக்கும். இல்லன்னா வந்து நாடல்ஸ் மாரி இருக்கும். நாடல்ஸ்னா அது வந்து கட்டியா இருக்கும். கட்டியா இருக்கும். அதில ஃபஸ் இருக்காது. ஆனா வலிக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பெயின்ஃபுல்லா இருக்கும். ரெட்டா இருக்கும். அது மேல கிரீமியா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ நல்லா பெருசா இருக்கும். அத உடைச்சிங்கன்னா கிரீமா வெளில வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்னி தான் வந்து கடைசில நம்மளுக்கு 10, 15 ஆக்னின்னு கொண்டு வந்து விட்டு, நம்ம மூஞ்சில இந்த மாதிரியும் நெறையா மார்க்கோட விட்டுட்டு போற சில ஆக்னிஸ். ஸோ ரொம்ப பயங்கரமான ஆக்னி இது. அ இந்த ஆக்னி வருதுன்னு உங்களுக்கு 1, 2 ஆக்னி வந்த உடனேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபங்கல் ஆக்னியோ, பாக்டீரியல் ஆக்னியோ, ஹார்மோனல் ஆக்னியோ வந்துச்சுன்னா, ஸோ நீங்க வந்து இந்த பென்சல் பெராக்சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஈஸியா வந்து Amazonலயும் கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்லயும் ஈஸியா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பென்செக் ஜெல் 2.5% அதுக்கு மேல வாங்காதீங்க. அது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஸோ இப்போ ரீசென்ட்டா 10 டேஸா வந்து நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணேன். ஒரு 2, 3 நாள் போட்ட உடனேவே அந்த ஃபங்கல் ஆக்னி எல்லாம் வந்து டக்குன்னு காஞ்சு போயிட்டு, அதுக்கப்புறம் அது உதிர ஆரம்பிச்சுருச்சு. தோல் பிச்சுட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது ஒரு சேவியர். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி அடிக்கடி ஃபங்கல் ஆக்னி வந்துட்டு இருக்கிற ஒரு பெர்சன், பாக்டீரியல் ஆக்னி வர ஒரு பெர்சன்னா, கண்டிப்பா இது உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல எப்பயுமே வச்சுருங்க. இது ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. பிரெக்னன்சி லேடீஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அத மாரி நீங்க 18க்கு கீழ இருக்கீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம். ஏன்னா வந்து உங்களோட ரொம்ப சாஃப்ட்டான முகத்துல இது போடும்போது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க 18 அபோவ்னா தாராளமா உங்க ஸ்கின்ல வந்து இது யூஸ் பண்ணலாம். எந்த சீரம் கூடயும் யூஸ் பண்ணக்கூடாது. அது பர்ட்டிகுலரா நான் சொல்லணும்னு இருந்தேன். நீங்க நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம நீங்க இப்ப நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஆல்ரெடி சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்க பெர்சன்னா, தயவு செஞ்சு சீரம் எல்லாம் போடாம ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பென்சைல் பெராக்சைட் சொல்றோம் இல்லையா? பிபிஓ ஜெல். ஸோ இது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அஃபெக்டட் ஏரியால மட்டும் நாட் ஃபார் ஹோல் ஃபேஸ். ஜஸ்ட் எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வச்சு நல்லா இப்படி மைல்டா இப்படி ஜென்டிலா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா, அது ஒரு 3 நாள் இல்ல 4 நாளுக்குள்ளார சூப்பரா காஞ்சு போயிடும். ஸோ இது வந்து 30 கிராம் இருக்கும். ₹128க்கு வந்து நான் Amazonல வாங்குனேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு யாராவது இந்த பிரச்சனை அடிக்கடி ஃப்ளையர் ஆகுது, ரொம்ப கண்ட்ராவியா ஆக்னி வருது, அது மார்க் வேற பயங்கரமா விட்டுட்டு போற ஆக்னியா இருக்குன்னா, கண்டிப்பா இந்த பென்சைல் பெராக்சைடு வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை இருந்தா மட்டும் இத யூஸ் பண்ணுங்க. நம்ம சப்போஸ் இல்லாத டைம்லயும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு யூஸ் பண்ணோம்னா, இனி பிரச்சனை வந்தாலும் அப்ப இத போடும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் சொல்றேன். பிரச்சனை இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு ஆயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசிடெர்ம். ஸோ இந்த அசிடெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஆக்னி, ஆக்னி மார்க் எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இந்த 2 பிரச்சனையும் இருந்ததுன்னா, இத வந்து ஜஸ்ட் அந்த ஆக்னி மேலயோ, இல்ல ஆக்னி மார்க்ஸ் மேலயோ ரொம்ப மைல்டா அப்ளை பண்ணீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் Amazonல கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். அ ஜஸ்ட் ஒரு ₹200 தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து 15 கிராம். ரொம்ப குட்டி டியூப் தான். ஆனா வொர்த்து. யாரெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு இதோட பிரச்சனை தாங்கவே முடியல. அவ்ளோ ஆக்னியும், மார்க்ஸும்லாம் வந்துட்டே இருக்கு. விடாப்பிடிக்கார மாரி முகத்துல இருக்குன்னா, கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எந்த ஆயின்மெண்ட் போடுறீங்கனாலும், மார்னிங் நேரத்துல கட்டாயம் சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூடவே வந்து நீங்க உங்களோட அ அளவுக்கு அதிகமா சாப்பிடுற ஜங்க் ஃபுட்ஸா இருக்கட்டும், ஆயிலி ஃபுட்ஸ் சம்டைம்ஸ் வந்து மில்க் ப்ராடக்ட் வந்து செட் ஆகாது சில பேருக்கு. சில பேருக்கு வந்து சுகர் சாப்பிட்டாலே முகத்துல ஆக்னி வர ஆரம்பிச்சுரும். சில பேருக்கு டேண்ட்ரஃப்னால ஆக்னி வரும். சில பேர் வந்து ஆக்னிய புடுங்கி விடுறதுனால அது ஃப்ளையர் ஆகும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கு கைய முகத்துல வச்சா கூட ஆக்னி வரும். அ அழுக்கான டவல்ஸ், அதுக்கப்புறம் அழுக்கான ஃபோன் கேஸ், ஃபோன் அப்படி வச்சு பேசும்போது. ஸோ அந்த மாரி ஆக்னிக்கு வந்து ரீசனே கிடையாது. ஸோ ரீசன் வந்து நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். நம்மளுக்கு எதனால ஆக்னி வருது அப்படின்னு. சில பேருக்கு வந்து ஆயிலி அதிகமா வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஹோல் டே வச்சுட்டு சுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிலி எல்லாம் ஹோல் டே வந்து வச்சுட்டு சுத்தாதீங்க. அப்படி இருந்தா ஆக்னி வந்து நெறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ முகத்துல இந்த மாரி முடி படுற மாரி இருந்தாலும் இந்த ஃபோர்ஹெட்லலாம் நெறைய ஆக்னி வரும். ஸோ இந்த மாதிரி சில ரீசன் தாங்க நம்மளுக்கு ஆக்னி நெறையா வருது. ஸோ மெயினா நீங்க வந்து உங்க கான்சன்ட்ரேட் பண்றது ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், அதுக்கப்புறம் உங்களோட கட் ஹெல்த்.
கட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் வந்து இந்த 2 வருஷத்துல கத்துக்கிட்டது. அதனால தான் கட்ட பத்தி பேசுறேன். டாக்டர் பால் வந்து நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லும்போது, என்னடா கட்டுன்னு பேசிட்டு இருக்காரேன்னு எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து, அதுக்கு நான் ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டேன். ஸோ அதனால என்னோட கட்ல இருக்கிற குட் பாக்டீரியாஸ் எல்லாம் போயி நெறைய பேட் பாக்டீரியாஸ் குரோத் ஆயி, கார்ட்டிசோல் லெவல் அதிகமாயி, இந்த மாரி நெறையா பிரச்சனை ஒன் பை ஒன் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்ப தான் வந்து ஒரு 1 இயரா வந்து ரெக்கவரி ஆகி கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சென்ஸ் ஆகுற ஒரு இடம் உங்க கட். கட்டும் பிரெயினும் ரொம்ப கனெக்டடுங்க. உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட்டு வருதுனாலும் கட்டு, அதாவது வயிறு கிட்ட ஒரு மாதிரி ஒரு குழப்பம். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வயித்துல தான் அது காட்டும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கட் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றது, கட்ட எந்த அளவுக்கு ஹெல்தியா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆக்னி வராது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்போம். எப்படி ஹெல்தியா வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த பேக்டு ஃபுட்ஸ், நெறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ரொம்ப ரொம்ப வெளியில நீங்க சாப்பிடுற பெர்சனா இருந்தா, கண்டிப்பா கம்மி பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர கூட கொண்டாந்து விடும். ஸோ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். குண்டா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரலாம். யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அதனால தான் சொல்றது, ஹோம் குக்டு ஃபுட் அதுவும் கம்மியான அளவுல கரெக்ட்டான போர்ஷன்ல சாப்பிடணும். ஒரு பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்கணும். நாட் ஒன்லி ஃபார் ஸ்கின், நம்மளோட ஹோல் பாடியோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இத பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் தெரிஞ்சதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சது. சப்போஸ் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்கும் எனக்கு குடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.